ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அ லா. ஒரு லா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு விவாதம் பண்ணி அதுக்குரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதுக்கு பேர் பில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பில் மேலே ஒரு டிஸ்கஷன் போகும். அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒரு கருத்து உரை அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே ஒரு டிபேட் ஆகும். அந்த டிபேட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபைனலாக அது ஒரு ஷேப்புக்கு வரும்போது அந்த லா லோக்சபாவில் ஃபார்ம் ஆகுது. அது பாஸ் பண்ணுவாங்க. அந்த லோக்சபாவில் பாஸ் பண்ண லா ராஜ்யசபாவுக்கு போகும். அங்கே பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒப்புதல் கொடுத்தா தென் த லா வில் பி நோட்டிஃபைடு அப்படிங்கிறது அந்த லா சட்ட உருவாக்கப்படுது. அங்கே ஃபைனலாக அந்த லா நோட்டிஃபை ஆகுது. அப்போது அது அஃபீஷியல் கெசட் ஆஃப் இந்தியாவில் அது விளக்கப்படுது. அன்னையிலேருந்து அந்த லா அப்ளிகபிள் ஆகுது. எந்த டேட்டில் அது எஃபெக்டிவ் அப்படிங்கிறதும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அதில் நோட்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்தியன் லீகல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் லா நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். கிரிமினல் லா, சிவில் லா, காமன் லா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு 4 வகையாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்று கிரிமினல் லான்னு சொல்லும்போது இட் டீல்ஸ் வித் பப்ளிக் ராங்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ஒரு பப்ளிக் தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்பு என்ன வகையான தப்பு, அதுக்கு என்ன வகையான லா அப்ளிகபிள் ஆகும், அதுக்கு என்ன பீனல் கோடில் என்ன சிஸ்டம் அதுக்கு தண்டனை கொடுக்குது, என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், எல்லாமே அந்த பீனல் கோடில் டிக்டேட் ஆகிருக்கும். இது பீனல் கோடு 1860, அதுக்கப்புறம் பீனல் கோட் 1973 கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ்ன்னு வந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் பீனல் கோடு 1860ங்கிறது க்ரைம், அதனுடைய நேச்சர், அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுச்சு. ஆனால் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாஸ்டிவ் ப்ரொசீஜர். அது ஒரு பனிஷ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி, க்ரைமுக்கான ஒரு குற்றம் அப்படின்னா அந்த குற்றத்துக்கான தண்டனை எந்த விதத்தில் தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான ஒரு ப்ரொசீஜர்ஸ் விளக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரிமினல் அஃபென்சஸ் அப்படின்னு எடுத்தோன்னா மர்டர், ரேப்பு, தெஃப்ட்டு, ஃப்ராடு, சீட்டிங்கு, அப்புறம் அசால்ட் அடிக்கிறது, இதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸுங்கிறது லா சொல்லுது. நெக்ஸ்ட்டு லா பேசினோன்னா சிவில் லா. சிவில் லா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு 2 இண்டிவிஜுவல் தனி மனிதருக்கு நடுலையோ ஒரு 2 ஆர்கனைசேஷனுக்கு நடுவுலையோ வரக்கூடிய பிரச்சனைகள், நிறுவனங்களுக்கு இடையிலையோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு நடுவுலையோ வர்றது பிரச்சனைகளுக்கு சிவில் லான்னு சொல்கிறோம். இது சிவில் கோர்ட்டில் டீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த சிவில் கோர்ட்டில் அதுக்குரிய ஒரு சட்டத்திட்டங்களை மீறி இருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அதை வயலேஷன் ஆஃப் சர்டன் ரைட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறோம். அந்த சிவில் லா அந்த டிஸ்பியூட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத ரெசல்யூஷன் போடும். இதுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இதில் என்ன ப்ராசஸ், இதில் சிவில் லா எப்படி கவர்ன் பண்ணுது, சிவில் லா ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது விளக்கப்படுது. அந்த சிவில் லா ப்ரொசீஜருக்கு தகுந்த மாதிரி அதில் ஃபைனு ஆர் ஃபர்தர் அதுக்கு என்ன ஒரு நேச்சர் ஆஃப் எப்படி அந்த டிஸ்பியூட்டை தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அப்போ சிவில் ப்ரொசீஜர் கோடுங்கிறது 1908 கொண்டு வந்தாங்க. சிவில் லாவை ஃபர்தராக நம்ம லான்னு பிரிக்கும்போது லா ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட், அதில் ஏதாவது பிரச்சனைகள் அது எப்படி தீர்க்கப்படணும், ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை தீர்க்க போகிறது ஃபேமிலி லா.
ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் இடையே வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறது ப்ராப்பர்ட்டி லா. அடுத்தது லா ஆஃப் டாட்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சிவில் லாவில் வருது. சிவில் அஃபென்சஸ் அப்படிங்கிறது என்ன வகையான குற்றங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட்டில் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டை மீறி போகிறது, அந்த கான்ட்ராக்டுக்கு போட்டிருக்கிற வண்ணம் செயல்படாமல் இருக்கிறது, குட்ஸை டெலிவரி பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஒருத்தருக்கு தர வேண்டிய பணபாக்கியை தராமல் இருக்கிறது, இல்லை ஒருத்தருடைய நற்பெயரை கெடுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளோ, அல்லது ஒரு நில உரிமையாளருக்கும் அந்த டெனண்ட்டுக்கும் இடையே வரக்கூடிய டிஸ்பியூட்டோ, இதெல்லாம் டீல் பண்ணுறது தான் நம்ம சிவில் லாவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் காமன் லான்னு பார்க்கும்போது ஜுடிஷியல் பிரசிடெண்ட் இல்லது ஒரு கேஸ் லான்னா அதை காமன் லான்னு சொல்கிறோம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் டெலிவர் ஆகுது. அது வந்து எந்த கோர்ட் அந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா கோர்ட்டையும் பைண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதை வந்து ஆர்டிக்கல் 141 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிட்டர்மின் பண்ணுது. அப்போ அந்த டாக்ட்ரின் ஆஃப் ஸ்டேட் டிசைசஸ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலில் தான் காமன் லா ஓடுது. அது லாட்டின் ஃப்ரேஸ், அதாவது டு ஸ்டாண்ட் பை வாட் தட் விச் இஸ் டிசைடட், எது முடிவாக்கப்பட்டதோ அதன்படி நடத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தோடு போகுதாங்க. அதில் வந்து அந்த கோர்ட் வந்து சேம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். ஜட்ஜ்மெண்ட் அது ப்ரீவியஸ் டெசிஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஒரு ரூலிங் கேஸில் அதன்படி, அதுக்கு முன்னால் இதே மாதிரியான ஒரு கேஸில் என்ன நடந்ததோ அதன்படி போகக்கூடியது தான் இது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ரிட்டன் லாவை விட்டு போகும்போது அது எப்படிங்கிறத பார்க்கறது தான் இது. இதுக்கு அர்த்தம் வந்து நோ ஒன் ஷுட் பி மேட் அ ஜட்ஜ் இன் இஸ் ஓன் கேஸ். அவருடைய வழக்குக்கு ஜட்ஜ் ஆகக்கூடாது. ஆடி அல்ட்ரம் பார்ட்டம்னு சொல்கிறோம். அதாவது ஹியர் தி அதர் பார்ட்டி, அது கிவ் தி அதர் பார்ட்டி அ ஃபேர் ஹியரிங். ஒரு நபருடைய ஒரு சார்ந்த ஒரு பிரச்சனைகளை மட்டும் கேட்டு அதன்படி ஒரு தீர்மானத்துக்கு வர்றதல்ல. யார் பிரச்சனைக்குரியவரோ 2 பேரையுமே கொடுத்து அவங்க 2 பேருக்குமே நியாயமான ஒரு கேட்குதல் அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு அந்த டெசிஷன் படி எடுக்கிறது தான் ரூல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு காமன் லாவை இது வந்து ஓவர் ரைட் பண்ணலாம், ஆனால் வந்து ஒரு சட்டத்தை இது ஓவர் ரைட் பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம பார்க்குறது என்ஃபோர்ஸிங் த லா. ஒரு லா பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக கடைப்பிடிக்கப்பட வேண்டியதாகிறது. அப்போது யார் அதை மானிட்டர் பண்ணுறாங்க, அதை யாராவது ஒருவர் அந்த இதை வந்து மானிட்டர் பண்ணணுன்னா அதை கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது. அந்த சட்டம் நடைமுறையில் ஃபாலோ பண்ணப்படுதா, அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களாங்கிறது பார்க்கணும். அது எக்ஸிக்யூட்டிவோட ஜாப் ஆகுது. அந்த லா வந்து சென்ட்ரல் லாவா ஸ்டேட் லாவாங்கிறத பொறுத்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து சென்ட்ரலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. இந்த பர்பஸில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வேரியஸ் மினிஸ்ட்ரிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. அப்போ அந்த பாப்புலர் மினிஸ்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்னு இப்படி வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. அந்த மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு மினிஸ்டரின் தலைமை கீழே அந்த அவருக்கு கீழே ஆஃபீஸர்ஸு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு கீழே செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுக்கு தலைமை வகிக்கிறது ஒரு மினிஸ்டராக இருப்பார், ஒரு அமைச்சராக இருப்பார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் மேலேயோ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மேலேயோ அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துது. அப்போது ஒரு மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது எம்ப்ளாய்டு அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அஃபீஷியல்ஸ். இவங்க வந்து சிவில் சர்வன்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த சிவில் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த மினிஸ்டருக்கு ஆன்சரபிள், அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. அது பொலிட்டிக்கலாக அவங்க எந்த மினிஸ்டர் அந்த பதவிக்கு வராரோ, யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைமை இதை எடுத்துக்கிறாங்களோ, யார் தலைமையின் கீழே அந்த டிபார்ட்மெண்ட் இயங்குதோ அந்த மினிஸ்டருக்கு இவங்கெல்லாம் ஆன்சரபிள், அக்கௌண்டபிளாக இருக்காங்க.
மோஸ்ட் மேஜர் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது கேபினட் மினிஸ்டர் கீழே தான் வரும். அந்த கேபினட் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பதவியில் இருப்பார். டிப்பிக்கலாக இவருக்கு கீழே ஜூனியர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஜூனியர் மினிஸ்டர்ஸ் யாருன்னா அவங்கெல்லாம் வந்து ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வழியாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். அப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறது வழியாக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூவும் அது கீழேயே தான் வரும். இது வந்து இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் வழியாக நிர்வகிக்கப்படுது. இதில் மேஜர் மினிஸ்டர்ஸ் அண்ட் லா யார் அதை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியவங்க அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் பார்த்தோன்னா விதின் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெஷரி ஆஃப் இந்தியாவுக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டராக இருப்பார் அவர். இந்த மினிஸ்ட்ரியில் வந்து டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் லெஜிஸ்லேஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கேபிட்டல் மார்க்கெட்ஸ், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஃபினான்சஸ், அந்த யூனியன் பட்ஜெட் இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கக்கூடியது தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க டே டு டே ஒர்க்கில் இந்த மினிஸ்ட்ரியோட நிர்வகிக்கக்கூடிய ஒரு இதை வந்து பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது தேவைப்படுது. இந்த மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ரொம்ப மினிஸ்டர்ஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரோட போர்ட்ஃபோலியோவை வகிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூனியன் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது. இது ஒவ்வொரு வருடமும் ஆனுவல் ஈவெண்ட்டாக பார்க்குறோம். அந்த ஆனுவல் பட்ஜெட் வந்து ப்ரொஃபஷ்னலுக்கும் சரி ஒரு தனிப்பட்ட நபருக்கும் சரி ரொம்ப கண்காணித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒரு டேக்ஸோ அல்ல அந்த டேக்ஸோட விகிதங்களோ ரேட்டோ பட்ஜெட் அலோகேஷன் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு துறைக்குமான அந்த ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடுங்கிறதோ அதில் தான் தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக ஒரு பார்க்கப்படுது. இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இதுதான் சென்ட்ரல் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. இதில் 4 சென்ட்ரல் சர்வீசஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அண்ட் இந்தியன் சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ். இந்த 4 சர்வீசஸும் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸாக நம்ம பார்க்குறோம். இந்த அபெக்ஸ் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் காமர்ஸ் சர்வீசஸ், அதாவது இந்தியன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது இதன் கீழே செயல்படக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸாகவும் பார்க்குறோம் நம்ம. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 6 டிபார்ட்மெண்ட் இந்த ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரி கீழே, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், MCAங்கிறத பற்றி பார்க்குறோம். இது வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எல்லாம் இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, கம்பெனிஸை நிர்வகிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கிறது இப்போ இதில் இருக்கக்கூடியது. அடுத்தது கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 1956, அடுத்தது லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008, அதுக்கப்புறம் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு 2016. இதெல்லாம் வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்டில் வழியாக இந்த கார்ப்பரேட் அஃபேர்ஸில் நிர்வகிக்கக்கூடிய சட்டமாக பார்க்குறோம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுங்கிறது இந்தியன் என்டர்பிரைசஸ், இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும் சர்வீஸ் செக்டரில் ஆகட்டும் எப்படி ரெகுலேட் பண்ணணும், அதை எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு இதை பார்த்துக்கொள்ளக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மினிஸ்ட்ரி வந்து ICLS கேடரில் இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ஸால் நிர்வகிக்கப்படுது. இதில் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்
யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்கிறோம், யூபிஎஸ்சி. அது வழியாக நடத்தப்படும் தேர்வில் வின் பண்ணுறவங்கள எலெக்ட் பண்ணி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் வின் பண்ணுறவங்கள இதில் ஆஃபீஸர்ஸாக நியமிப்பாங்க. இதில் ஹையஸ்ட் போஸ்ட்டுங்கிறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், டிஜிசிஓஏ. இதுக்கு அபெக்ஸ் ஸ்கேல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகுது ஐசிஎல்எஸ் வழியாக. இது வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுங்கிறதோட அமைப்பாக செயல்படுது. இது எப்படி நிர்வகிக்கிறாங்க, யார் எந்தது இதில் நிர்வாகம் செய்யப்படக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கிரக மந்திராலயான்னு சொல்கிறோம். இது வந்து இதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு மினிஸ்ட்ரி தான். இது வந்து இந்தியன் இன்டீரியர் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இதோடது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, அந்த டொமஸ்டிக் பாலிசி இதையெல்லாம் செக் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டராக இருக்குது. ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கார். இப்போ இதன் கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட் வருதுன்னு பார்த்தோன்னா, மெயினாக நமக்கு வந்து 6 டிபார்ட்மெண்ட் வருது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்டர் மேனேஜ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த 6 டிபார்ட்மெண்ட்டும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஆடியோவில் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம்.